ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் செபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதிய வேளா இருக்கிறது. அந்த புது கிருபைகளினால் எங்களை நிரப்பிக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர்கள் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர்கள் கொடுத்த ஒரு நல்ல ஆராதனை வேளை, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தடைகளே இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் அற்புதமான காரியங்களை இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் செய்ய போகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு ஆராதிக்கிறவர்கள், ஆன்லைனில் ஆராதிக்கிறவங்க அத்தனை பேரும் ஆண்டவரே பாவுடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்த முதடியார்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க. வந்து கொண்டிருக்கிறவர்களையும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. நாங்கள் எல்லோரும் ஒருமித்து உம்முடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படி ஆராதிக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துவக்க ஜெபத்திலிருந்து உடைய ஆசீர்வாத ஜெபம் வரைக்கும் ஒரு பகுதியிலும் உடைய ஆசீர்வாதம் காணப்படுவதாக. அப்படியே செய்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் பாடி கர்த்தரை துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். நான் தாழ்ச்சி அடையேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் எண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். அந்த சங்கீத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆமென். நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவர், என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? சுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்வரே,
என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆடுவோம். என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோமா? என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுவோம். என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுவோமா? என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மீண்டும் சொல்லுவோம். என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மீண்டும். என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோமா? என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமே. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. கரங்களை அசைத்து. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மீண்டும் சொல்லுவோமா? என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. குறையில்லைன்னு சொல்லுவோம். என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஜீவனுள்ள களெல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. என் நேசரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா.
பாடுவோம். என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. சொல்லுவோமா? என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. ஒரு முறை கூட சொல்லுவோமே. என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. சுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. ஆமென். என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. ஆராதிப்போம். என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. ஹல்லேலூயா. என்னை பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. Praise the Lord. என்னை பரே நல்லாயனே, கரங்களை அசைத்து எனக்கொன்றும் குறையில்லமா. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? எல்லாம் நல்ல கைகளை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார்ல. கையை தூக்கலாமா? ஆமென். தூக்க முடிஞ்ச கையை நல்லா தூக்கி கத்தர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கத்தர் ஆராதிப்போமே. ஹல்லேலூயா. Praise the Lord. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை ஹல்லேலூயா. Glory. மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. என் மேய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. இல்ல உணர்ந்து பாடுவோம். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. உள்ளத்திலிருந்து என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. சுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. சுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. என் மேய்ப்பரே நாயனே, ஆமென். எனக்கொன்றும் குறையில்லமா. எனக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. ஆமென். என் மேய்ப்பரே சொல்லுவோம். நல்லாயனே, Thank you Jesus. எனக்கொன்றும் குறையில்லமா. பாடுவோமா? என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லமா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே நல்லாயனே,
எனக்கொன்றும் குறையில் ஒரு குறையும் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோடு ஆராதிக்கலாமே. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆமென். என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒன்று குறையில்லை. ஆமென். ஆமென். கர்த்தரை நான் அற்புதமா நடத்துறேன், ஆசீர்வாதமா நடத்துறேன். நடத்தி இருக்கிறீங்க ராஜா. ஆமென். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம், ஆமென், ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை நான் அற்புதமா நடத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்ல ஆவில நிறைந்து நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. glory, 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 glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory, glory, Jesus. இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, இடித்து கடன் இல்லாமல் நடத்தி சொல். என்ன அற்புதமான ஒரு அனுபவம். இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோம். என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நல்ல கரங்களை அசைத்து என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஒரு குறையில்லைன்னு சொல்றவங்க, என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord. Hallelujah. Oh glory. Oh Glory, Lord. Hallelujah. oh hallelujah. Amen. Oh hallelujah. Oh கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Glory. அவரை நீ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Amen. அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Amen. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord. Hallelujah. இம்மட்டும் நடத்தின சிறுவேலின் தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நல்லவர். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை
உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா ஹல்லேலூயா, உங்களுக்கு கைகளை உயர்த்தி ஆமென். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். ஆராதிப்போமா? ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, எல்லாம் உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே. ஆடி ஆராதிப்போம். தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். சொல்லுங்க. சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். அறிக்கை செய்வோம். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. ஆமென். அப்பா உங்களுக்கு சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா
காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. பாடுவோம். இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீ பிரித்தெடுத்தே. சொல்லுவோம். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீ பிரித்தெடுத்தே. வேண்டும் போது செவிசாய்க்கின்றீ என்பதை நான் அறிந்து கொண்டேன். வேண்டும் போது செவிசாய்க்கின்றீ என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா. உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை. பாடுவோம். என்றும் உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை. ஆமென். என்றும் உமக்கே ஆராதனை. Glory. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ஆமென். ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா. உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா. உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை. Thank you Jesus. என்றும் உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை. We give all the glory. என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ஆமென். என்று உமக்கு ஆமென். ஆராதனை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். உமக்கே ஆராதனை.
என்று உமக்கு ஆராதனை. துதி எப்போதும் என்றும் உமக்கே ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் என் தலையை நிமிர பண்ணுகிறவரே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர ஆமென் செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு கரங்களை உயர்த்தலாமா? ஆராதனை. Praise the Lord. என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு கரங்களை உயர்த்தலாமா? ஆராதனை. Praise the Lord. என்றும் உமக்கே ஆராதனை. Hallelujah. இன்று உமக்கு ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? ஓ ஸ்தோத்திரம், 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 கர்த்தரின் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி இப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Glory, 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 Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். நம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். தொடர்ந்து இருக்கிற ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலமே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த பெற்றுக்கொள்ளும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தைகளை கேட்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. ஆவி ஆத்ம சரத்தில் நாங்கள் பலனடைந்தவர்களாக வாரம் முழுவதும் நாங்கள் ஓடி கர்த்தாவே ஒரு புதிய மாத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ரெவரண்ட் டாக்டர் ஜோயல்கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். இதைத் தொடர்ந்து சகோதரி கெட்சி பாபு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம் ஜெபத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி சங்கீதம் 33ஆம் சங்கீதம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் இரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தினால் மிகுதியால் தப்பான். இரட்சிக்கப்படுவதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நம்ம இங்கே கடந்து வரும்பொழுது கூட அநேக காரியங்களை கொடுத்த சிந்தனையோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வரும் சந்தோஷமாக மாத்துறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு நல்ல வேத பகுதியை வாசித்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் கம்ப்ளீட்டாகவே இந்த சங்கீதத்தில் அடங்கி இருக்குது. அதுலேருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எனக்காக வாசிங்க. சங்கீதம் 33:12. கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. ஆமென். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். நம்ம பார்த்துக்கோங்க. வேத வசனத்தில் நம்ம உபாகமம் 4வது அதிகாரம் அதோடைய 7வது வசனம்னு நினைக்கிறேன். யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றெடுக்கிற வேறு பெரிய ஜாதி எது? ஆமென். ஒரு பெரிய அல்லேலூயா நேரம் வந்திருக்கணும் நமக்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நீங்களும் நானும் அவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ, எப்பெல்லாம் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிறோமோ, அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணிடுறாராம்? நம்ம கிட்டக்க சமீபமாக என்ன பண்ணிடுறாராம்? ஓடி வந்துடுறாராம். பாருங்கள், எப்போ என் பிள்ளைங்க என்னை நோக்கி பார்ப்பாங்க, எப்போ என்னுடைய பிள்ளைங்க என் சமூகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாராம் ஆண்டவர்? அவர் காத்து கொண்டு இருக்கிறார் நமக்காக. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நிறைய நேரம் அவரை கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய சொந்த வேலைகளுக்கு போயிடுறோம்.
ஆனால் நம்ம எப்போ அவர் அகில உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. நம்ம இந்த 12வது வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும். இன்னொரு தடவை வாசிங்களேன் அந்த வசனத்தை. கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ரெண்டு காரியம் இதுல பார்க்கறோம் இல்லையா? முதல் காரியம் என்ன? கேட்கலையே. கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யாரு? அவர் தமக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். 2 பேர் இல்லையா? 2 காரியம் இருக்கு. இது ரெண்டுமே யாரு? நம்ம தான் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? இருந்தால் இந்நேரம் சத்தமாக சொல்லியிருப்பீங்களே நான் தான் நம்ம சொல்லியிருக்கணும் இல்லையா? இது ரெண்டுமே நம்ம தான். இல்லை, முதல் காரியம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம். அவங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிற இப்படி இந்த 2 கேட்டகரியில் இருக்கிற ஜனங்களுமே எப்படிப்பட்டவங்களாம்? பாக்கியவான்கள்னு சொல்கிறாங்க. ஏன் பாக்கியவான்கள்? எதனால் பாக்கியவான்கள்? எந்த வகையில் அவங்க பாக்கியவான்கள்? இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக எனக்கு வாசிங்க யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவருடைய இடையில கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமீன். எந்த ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? எகிப்தில் எத்தனை வருஷமாக அடிமைகளாக இருக்கிறாங்க? 430 வருஷம். 430 வருஷம் எப்படி இருக்காங்க? அடிமைகளாக அங்கே இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மோசையை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல் என்ன பண்ணியிருக்கு? என்னுடைய சமூகத்துக்கு வந்து எட்டி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய ஜனங்களை எல்லாம் மீட்க போகிறேன். அவங்களெல்லாம் அவங்க அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி எங்கே கொண்டு போக போகிறேன்? கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கானான் தேசத்துக்கு எல்லாரையும் நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். நான் ஆண்டவரை தேடுற ஒரு வாழ்க்கை தானே வாழ்கிறேன், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தானே வாழ்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது மேபி ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறது என்ன? ஒரு பெர்மனண்ட்டான தீர்வு, ஒரு நிரந்தரமான நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு நிரந்தரமான தீர்வை தான் நமக்காக வச்சிருக்கிறாரு. இந்த பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கோம், எங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, எங்களை என்ன பண்ணுறாங்க? இந்த எகிப்தியர்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை வச்சுருந்தார். அங்கே உங்களை கொண்டு போவேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அடுத்தடுத்த பகுதிகள், அடுத்தடுத்த வசனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் என்ன பண்ண போகிறேன்? பார்வோனுக்கு முன்பதாக போய் நான் அநேக அற்புதங்களை என்ன பண்ண போகிறேன்? நிச்சயமாக செய்ய போகிறேன். 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நான் பார்வோனை இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் சித்தியாய் நடத்தினேன். அடுத்த வசனமும் வாசிங்க. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆமீன். இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நீ விடுதலையாக்கி அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வா. அங்கே நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமாக நிறையா அற்புதங்களை செய்வேன். பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணுவேன்? கடினப்படுத்துவேன். வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு அற்புதத்தையும் அங்கே நடக்கும் பொழுது பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் என்னாச்சு? கடினப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் இல்லையா? கடினப்பட்டது. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தலை, கர்த்தர் என்ன பண்ணார்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எதனால தெரியுமா? இந்த ஜனங்கள் அவங்களுடைய அந்த நேர பிரச்சனைகளுக்கு மாத்திரம்தான் சொல்யூஷன் தேடினாங்க. ஆனால் கர்த்தர் என்ன அவங்களுக்காக வச்சுருந்தாரு தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை என்ன பண்ண போகிறதில்ல, இனி என்றுமே காண போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தையும் வல்லமையும் காமிச்சிக்கிட்டே இருந்தார். பார்வோனுடைய இருதயத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணார்? கடினப்படுத்திக்கிட்டே இருந்தார் பாருங்க. இந்த ஜனங்கள் விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறம் கூட, இவங்களை வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறம் கூட பார்வோனுடைய இருதயம் என்னாச்சு? மறுபடியும்
கடினதான் பட்டுச்சு இல்லையா? கடினப்பட்டதுனால தான் தன்னுடைய ரதங்கள் சேனைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தார். வந்ததுனால கடைசியில் என்ன ஆனாங்க? செங்கடலில் அமிழ்ந்து போனாங்க இல்லையா? மறுபடியும் அவங்களால என்ன பண்ண முடியல? திரும்பி வரவே முடியல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை, இன்று கண்ட எகிப்தனை நீ என்ன பண்ண போகிறதில்ல, இனி என்றைக்குமே காண போகிறதில்லன்னு சொன்ன வாக்குத்தத்தம் அந்த இடத்துல என்ன பண்ணார்? கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பெர்மனண்ட்டான சொல்யூஷன் அதுதான் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ண போகிறாரு? உங்களுக்கும் எனக்கும் கூட இன்றைக்கி வச்சுருக்கிறாரு. ஆனால் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? கர்த்தரை தம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கணும். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும் பாருங்கள். அதே மாதிரி என்னாகமம் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 22வது அதிகாரம். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? எகிப்திலேருந்து கடந்து வந்து இப்போ பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது அநேக தேசங்களை அவங்க கடந்து போக வேண்டியதாக இருந்தது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பாலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய தேசத்துக்கு அவங்க வரும்பொழுது அந்த ராஜா என்ன பண்ணுறாரு? இவ்வளோ பெரிய கூட்டமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. இந்த ஜனங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது? தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை போய் அவர் தேடுறாரு. அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன தெரியுமா? பீலேயாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து அந்த தேசத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அவரை போய் தேடுறாரு. தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி அவருக்கு நிறைய வெகுமதிகள்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும்? சபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அப்படி ரெக்வஸ்ட் வைக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், கேட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ண வேண்டாம், அங்கே போக வேண்டாம், அவங்க கூட நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மறுபடியும் வந்து அந்த ராஜா கேட்ட உடனே இந்த தீர்க்கதரிசி மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிடு. நிறையா நேரம் நம்மளும் என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரியான தவறு தான் பண்ணுறோம். கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுவார், நீ அதை செய்யாத, அங்கே போகாது, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த முதல் வார்த்தைக்கே நம்ம என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். ஓகே சரி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அப்போவே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இல்லாமல் மறுபடியும் போய் ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு கேட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? போ, பரவாயில்ல செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் உள்ள இம்பேக்ட் எல்லாம் நம்ம தான் என்ன பண்ணணும்? அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கேயும் அதே தான் நடந்தது. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் போக வேண்டாம்னு சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார்? மறுபடியும் போய் கேட்கும் பொழுது சரி நீ போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டமாகவே இருந்துச்சு. அதையும் மீறி இந்த மனுஷன் போகும்பொழுது அந்த கழுதையில் அவர் போகும்பொழுது என்னாச்சு? அந்த கழுதையால் மேற்கொண்டு என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்னா எதிர்கொண்டு யார் நின்னா? தேவ தூதன் கையில் என்ன வச்சு நின்னாராம்? சுடரொளி பட்டயத்தோடு நின்றுட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள். அந்த காரியம் அந்த கழுதைக்கு தெரிஞ்சுது, ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல. கடைசியில் என்ன ஆகுது? இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாருங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியில் கர்த்தர் என்ன பண்ணார்? கழுதையோட வாயை திறந்தார். கழுதை பேசிச்சு. அப்போ அந்த கழுதை என்ன சொல்லுது? என் முன்னாடி இப்படி தேவதூதன் கையில் பட்டயத்தோடு நிற்கிறப்ப நான் என்ன பண்ண முடியாது, கடந்து போக முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மனுஷனுக்கே என்ன பண்ணுது? முன்னாடி இங்கே தூதன் நிற்கிறது தெரியுது பாருங்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, அவங்களுக்கு எதிராக ஒரு காரியம் வருதுங்கிற பொழுது கர்த்தர் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கூட போகிறாரு பார்த்தீங்களா? ஒரு கழுதையை கூட என்ன பண்ணுறாரு? பேச வைக்கிறாரு. கழுதையை கூட பேச வச்சு என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு பாருங்கள். அதையும் மீறி அவங்க போகும்பொழுது என்ன பண்ணுறாரு? அவர் சபிக்கணும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அவர் என்ன தான் அங்கே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? ஆசீர்வதிக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. அந்த ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மனுஷன் இந்த தீர்க்கதரிசி பேசுகிறத பார்த்துட்டு, நீங்கள் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேணாம், ஆசீர்வதிக்கவும் வேணாம், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், அமைதியாக நீங்கள் போயிடுங்க. ஏன்னா நான் உங்களை சபிக்கும்படியாக கூப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆசீர்வதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுடைய சொல்யூஷன், நம்ம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போமானால், கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், சத்துருவானவன் கொண்டு வருகிற போராட்டங்கள், அது வந்து பார்வோனுடைய சேனையாக இருக்கலாம், முன்னாடி நிற்கிற சிவந்த சமுத்திரமாக இருக்கலாம், அடிமைத்தனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்?
அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை நமக்கு வச்சுருக்காரு. இன்று கண்ட எகிப்தியனை என்ன பண்ண போகிறதில்ல, இனிமே என்றைக்குமே நம்ம காண போகிறதில்ல. மேபி இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எகிப்தியன் இருந்துட்டு இருந்திருக்கலாம், நமக்கு எதிராக சிவந்த சமுத்திரம் இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நம்ம வெளியில் கலந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. கர்த்தர் என் வாழ்க்கையில் இருந்த எகிப்தியனை இனி நான் பார்க்க போகிறதில்லன்னு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அதை இந்த நாளில் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லா அற்புதங்களும் நடக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். வேதவசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த நாளில் மாறப்போகுது. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பார்வோனுடைய சேனை, சிவந்த சமுத்திரம், அடிமைத்தனம், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே இந்த நிமிஷத்தில் கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஏன்னா நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? கர்த்தரை தம்முடைய தெய்வமாய் கொண்ட ஜனம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அதே மாதிரி அந்த அடுத்த பகுதிக்கு வாங்க. சங்கீதம் 33 அடுத்த பார்ட் வாசிங்களேன். ஆமென். அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். அது அவர் தமக்கென்று சொல்லி அவர் முன்குறித்து செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறதான ஜனம். மார்க் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. மார்க் 12வது அதிகாரத்தில் முதல் ஒரு 10 வசனம் இருக்குது. அந்த பகுதியில் கர்த்தர் வந்து இயேசுவானவர் வந்து ஒரு ஊமையை சொல்கிறாரு. அது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, நான் ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய ஒரு பணக்கார மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமென். இங்கே அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு பிரதேசம் போயிருந்தார். இந்த மனுஷன் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்பாடு பண்ணிவிட்டு அதை ஒரு தோட்டக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் வெளியூருக்கு. போயிட்டு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அவருடைய பங்கை கேட்கும்படியாக என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வேலைக்காரரை ஒருத்தர் அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும் பொழுது இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணிடுறாரு? அவரை அடித்து திருப்பி அமுச்சு விட்டுடுறாரு. மறுபடியும் இன்னொரு மனுஷனை அனுப்புகிறாரு. இன்னொரு மனுஷனையும் அனுப்பும் பொழுது அந்த மனுஷனையும் என்ன பண்ணுறாங்க? அடித்து காயப்படுத்தி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிடுறாங்க. இந்த எஜமான் என்ன பண்ணுறாரு? 3வதாக மறுபடியும் ஒரு மனுஷனை அனுப்பும் பொழுது அவர் என்ன பண்ணிடுறாங்க? அடித்து கொன்று போட்டுறாங்க, கொலை செஞ்சிடுறாங்க. இவங்களையும் தவிர இன்னும் அநேக ஊழியக்காரர்களை தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு அந்த எஜமான், அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க? அடிக்கவும், துன்புறுத்தவும், வேதனைப்படுத்தவும், அவமானப்படுத்தவும், கொலை பண்ணவுமா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மனுஷன் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறார். என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாத்தையும் நான் அனுப்பிட்டேன், யாருக்கும் அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணலை, பயப்படலை, அவங்க என்னுடைய காரியம் நடக்கலை. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கான், என் மகனை நான் என்ன பண்ணுறேன்? அனுப்புகிறேன். அப்போ என்னுடைய மகன்னு சொல்லும் பொழுது ஒரு வேளை என்ன பண்ணலாம்? பயந்துட்டு அந்த காரியத்தை அவங்க செய்யலாம் நமக்கு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த தோட்டக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த மகனையும் கொலை செஞ்சு என்ன பண்ணாங்க? தோட்டத்துக்கு புறம்பே போட்டாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்குது. சரி, நான் ஒரு காரியம் கேட்குறேன். இவர் பெரிய எஜமான் இல்லையா, பெரிய பணக்கார மனுஷன்தான். அது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன இடம், ஒரு தோட்டம் தான். இவ்வளோ ஊழியக்காரர்களை அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. தன்னுடைய மகனை அவர் கட்டாயமாக அனுப்பணுமா? போனால் போயிட்டு போதுன்னு விட்டுருக்கலாம் இல்லையா? போனால் போது, ஒரு சின்ன இடம் தானே இது, போனால் போயிட்டு போகுது, எதுக்கு நமக்கு நிறைய இடம் இருக்குது நமக்கு அனுப்பி மகனை அவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சருக்குள்ளார கொண்டு போய் விடணும் அப்படின்னு அவசியமா? இல்லை, அப்படி தானே, நம்ம அப்படி தானே நினைப்போம். ஆனால் ஏன் கர்த்தர் அதை செஞ்சார் தெரியுமா? மார்க் 12:1 ஒருத்தவங்க வாசிங்க, ஆதியாகமம் 2:7-8 ஒருத்தவங்க வாசிங்க. இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? இப்போ 2 வசனம் நான் வாசித்தோம் இல்லையா, ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த மனுஷன் என்ன பண்ணல, யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி வச்சுருந்த திராட்சை தோட்டத்தை காசு கொடுத்து வாங்கலை.
அவர் என்ன பண்ணுறாரு, அவரே இந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அவரே அந்த தோட்டத்துக்காக என்னென்னலாம் எஃபோர்ட் எடுக்கணுமோ அதை வந்து உழுது பண்படுத்தி அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவரே செய்கிறாரு. அதுக்கு கோபுரம் எங்கே இருக்கணும், ரசத்தொட்டி எங்கே இருக்கணும், அதுக்கு வேலி அடைச்சி வைக்கணும், எதுவும் வெளியிலேருந்து மிருகங்கள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பார்த்து செய்கிறாரு. அப்படி செஞ்சதுனால தான் அவருக்கு என்ன பண்ணிருந்துச்சு, அந்த தோட்டத்தினுடைய வேல்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. தன்னுடைய மகனை கூட அங்கே அனுப்பி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கான ஒரு பெரிய வேல்யூ அவருக்கு அந்த தோட்டத்து மேலே இருந்துச்சு. அதே போல தான் கர்த்தர் என்ன பண்ணார், மனுஷனை தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படியும் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்கிறாரு. நம்மளுடைய மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணார், வார்த்தையினால் சிருஷ்டித்தார். மனுஷனை மட்டும் என்ன பண்ணார், தமது சாயலின்படியே தமது ரூபத்தின்படியும் இருக்கணும்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணார், மனுஷனை கர்த்தர் உருவாக்குனார். கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், கை காலெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப பார்த்து ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறாரு. அப்படி இருந்ததுனால தான் நம்மளுடைய வேல்யூ அவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா அவர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கும்படியாக உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறதுனால தான் அவருடைய சொந்த குமாரனையே என்ன பண்ணார், நமக்காக இந்த பூமிக்கு அனுப்புனார் இல்லையா. நம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனார். அவரை நமக்காக நம்மளை மீட்கும்படியாக அவரை சிலுவை வரியந்தம் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தாரு இல்லையா. அவ்வளோ பெரிய காரியம் கர்த்தர் நமக்காக பண்ணது. நம்ம அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷல். நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, விசேஷித்தவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம்ல. அநேக காரியங்கள் இருக்குது, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் நீங்களும் நானும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்க, விசேஷித்தவர்கள். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ரிஸ்க் நமக்காக எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கோமா, அதற்கு தகுதியாக நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். பாருங்கள், இந்த காரியங்கள் 2 காரியம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக அவர் எவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, வந்து நிற்கிறாரு. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு கூட எடுக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், கர்த்தரை நம்முடைய தெய்வமாக கொண்ட ஜனங்களாக இருக்கிறோமா, அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய லிஸ்ட்டில் நீங்களும் நானும் இருக்கோமாங்கிறத பார்க்கணும். நமக்காக கர்த்தர் இவ்வளோ காரியங்களையும் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கார். ஆனால் நம்மளை நாம் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒருவேளை போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி என்ன போகுது, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது, மாறப்போகுது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை, நிச்சயமாக மாறப்போகுது. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அதில் இருந்தோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் மாறும். ஒருவேளை நமக்கு டவுட் இருந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை நான் ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் இருக்கனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு டவுட் இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு 2 நிமிஷம் நிதானித்து பார்க்க போகிறோம். நம்ம வேதவசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. நாமளே நிதானித்து பார்க்க போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஜனங்களாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தியனை இனி நாங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, என்றைக்குமே பார்க்க போகிறதில்ல. நாங்கள் உண்மை தொழுது கொள்கிற ஜனங்களாக, கர்த்தரை தங்களுடைய தெய்வமாய் கொண்ட ஜனங்களாக நாங்கள் இருக்கணும். அதே போல் அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களுடைய லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இனி வருகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இனி வருகிற நாட்களில் அநேக சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். அநேக மாற்றங்களை நம்ம கண்கூட நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்ம மூலமாக செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். நாம் இந்த நாளில் கேட்டது போல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். தீர்மானங்களை எடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு மாற்றம் வரப்போகிறது. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். இன்றைக்கு இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என் வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். இனி இன்று கண்ட எகிப்தியை நான் என்ன பண்ண போகிறதில்ல, என்னைக்குமே பார்க்க போகிறதில்ல, என்றுமே நான் காண மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கோ கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிட்டார் நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்ததெல்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்து என்று சொன்னாலே அடிமைத்தன வீடு. Glory. ஆமென். அங்கே அடிமைத்தனம்.
விடுதலை கிடையாது, சுதந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் விடுதலை செய்து ஒரு நாள் வந்த பொழுது எகிப்தி தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலை செய்தார். அதுபோல கர்த்தர் நம்மை விடுதலை செய்து ஆமென் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? இன்று கண்ட எகிப்தியரை நீ என்ன பண்ண மாட்டேன், என்னைக்குமே பார்க்க மாட்டேன். ஆமென். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது ஜனங்களால ஆமென் பிரைஸ் தி லார்ட் அதை அடக்கி கொண்டிருக்க முடியல. எல்லாரும் துதிக்க துவங்கிட்டாங்க. எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போயிட்டாங்க. பார்வோன் சேனை பின்னால் தொடர்ந்து வரும் பொழுது ஆமென் அந்த சிவந்த சமுத்திரம் அப்படியே அந்த சேனையை மூழ்கடித்தது நம்ம பார்க்குறோம். சேனை அப்படியே சமுத்திரத்தில் மூழ்கி போனது. நிறைவேறுகிறது. இன்று கண்ட எகிப்தினை என்னுமே நீ பார்க்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. என்றுமே நீ காண்பதில்லை. அன்றோடு எகிப்தியர்களுடைய ஆமென் அந்த எல்லா அடிமைத்தனமும் அவர்களை விட்டு நீங்கியது. சுதந்திரமா கானானுக்கு போனாங்கன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். glory glory. எல்லாரும் கரங்களை வைத்து ஹல்லேலூயா. thank you Jesus. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. glory glory. thank you Lord. பாவமக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என் வாழ்க்கையில. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தினை நான் என்றுமே பார்க்க மாட்டேன். Praise the Lord. Hallelujah. Glory glory. Hallelujah. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. சொல்லுவோம், இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. ஒரு அருமையான வாக்குத்தத்த பாடல். ஹல்லேலூயா. பாட்டை பாடும் பொழுதே கசந்த மாற மதுரமா மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியெல்லாம் உன்னை விட்டு நான் நீக்கிடுவேன். ஆமென். எத்தனை வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும்படியாக இந்த பாடலை பாடும் பொழுது ஆமென் விசுவாச வார்த்தைகளா இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்து பாடி கர்த்தரை நம்ம மையப்படுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. பாடல பாடும் பொழுது நீங்க காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துங்க. கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயுன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயுன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தான் எம்பிரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தார் எம்பிரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் சொல்லுவோம் உறங்கவில்லை, தூங்கவில்லை.
இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் சொல்லுவோம். உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஆமென். Praise the Lord. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஆமென். மாறாத வாக்குத்தத்தங்களுக்காக Praise the Lord. நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம ஆமென். எத்தனை மாதத்தை நம்ம கடந்து வந்துட்டோம்? எத்தனை மாதம்? ஆமென். Praise the Lord. 7 மாதங்கள் வேகமாய் ஓடிவிட்டது. Praise the Lord. இந்த வாரத்தோடு நம்ம இன்னொரு ஆமென் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். Praise the Lord. கர்த்தர் தாமே உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்க நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றையும் கூட நல்ல ஒரு ஆமென் Praise the Lord ஆலோசனையை நம்ம கேட்டோம். யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பாத்திரவான்களாக இருக்கிறார்களோ, ஆமென், யாரெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டாங்க, குடும்பங்களோடு புறப்பட்டாங்க. ஆனால் கானானுக்குள்ளே போனவங்க எத்தனை பேர் தெரியல. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து நடத்தும் பொழுதே ஆமென் அநேகருடைய வாழ்க்கையில் மாறுபாடுகள், ஆமென், எதிர்ப்புகள், பிரிவினைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆமென். ரொம்ப பேர் கானானுக்குள்ள போக முடியலையே. ஒரு வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ள தேவன், அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். உடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட உண்மை உத்தமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி ஆசீர்வைத்து கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? ஆமென். Praise the Lord. நாம் எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Praise the Lord. கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். praise you. ஓ ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இந்த முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை தினம் தியானிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Praise the Lord. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய ஆராதனைக்கு நம்ம தொடர்ந்து வரணும். கர்த்தர் ஆராதிக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடுவதற்கு எனக்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் சொல்றார், நீங்களும் அப்படி விட்டுறக்கூடாதுப்பா, அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். சபை கூடி வருதல் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளிருந்து நம்ம எப்பயும் கர்த்தரை ஆராதிக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.
திறப்பின் வாசலில் நிற்கணும். தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையாக சொல்லணும், இந்தியாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். தேசம் விடுவிக்கப்படணும். ஆமென். எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசிக்கணும். ஆமென். ஆமென். இந்த தேசம் கிறிஸ்துவின் தேசமா மாறணும். ஆமென். இதுதான் தரிசனம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே இந்த தேசம் கிறிஸ்துவின் தேசமா மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே அந்த எழுப்புதல் எங்களுக்கு வேணும். எங்கள் கண்கள் காண ஆண்டவரே அந்த எழுப்புதல் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துங்க. எந்தெந்த வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லையோ இன்னையிலேருந்து துவங்குங்க. ஆமென். சில வீடுகளில் நான் கேட்டேன், குடும்ப ஜெபம் நடத்துறீங்களான்னு. யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். யாரும் இல்லைங்க நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். ஒரு பாட்டை பாடி ஒரு சங்கீதத்தை வாசித்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஜெபம் இருக்கணும். குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் வேதத்தை வாசிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் உற்சாகப்படுத்துங்க. ஆமென். கடைசி காலம். Praise the Lord. We are living in the last days. கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு அவேர்னஸ் உண்டாகும். Praise the Lord. COVID-19 வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஒரு விழிப்புணர்வு. வீட்டை விட்டு போகிறதில்லை யாருமே. ஆமென். வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தோம்ல 2 வருஷம். ஒரு வியாதிக்கு பயப்படுறோம், அழிவுக்கு பயப்பட மாட்டேங்குது. ஹல்லேலூயா. மணிப்பூரில் ஏற்பட்ட அழிவு ஆமேன் இந்தியா முழுவதும் இன்றைக்கி அப்படியே பரவிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். கொடுமையான காரியங்கள் நடக்கிறது. இதுக்கெல்லாம் ஆமேன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு ஆமேன் காரியம் செய்யலாம், அது ஜெபம்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யலாம், அது ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்கே இருந்து மணிப்பூருக்கு போய் நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. தஞ்சாவூர் விட்டு வெளியே போனவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் அப்படிலாம் செய்ய முடியாது, போக முடியாது உங்களால். அந்த முழங்கால் போடலாம்ல, ஆமென். போடலாமா? போட முடியாதா? ஆமென். போடலான்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். மணிப்பூர் மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்க. ஜனங்க செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. Glory, glory. முடியும்னா திங்கள் வியாழன் வந்து சேர்ந்து கொள்ளுங்க. அதிகாலை கர்த்தரை தேடுங்க. அதிகாலை ஆராதனை நடக்குது 6 to 7. வாங்க, வந்து ஆராதிங்க. நிறைய பேர் வர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்கள் வாங்க, வந்து ஆராதிங்க. பிரைஸ்லாம் இல்லை வர முடியல, வீட்டிலேயே அதிகாலையில் கர்த்தரை துதிங்க. எழுந்து முழங்காலில் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ்லாம். ஜெபம் பண்ணுவோம், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பாத்திரம் எப்போ கொடுப்போம்? பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கைக்காக நாம் இந்த நாளில் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிப்பார்கள். எல்லா தலையில் தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். பிரைஸ்லாம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மகிமையாய் வெற்றி சிறக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நல்ல இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் சமூகத்திலும் நாங்கள் கூடி வருவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஐயா. உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தானே கர்த்தாவை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பாடல் ஆராதனை
ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடியினால் ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஐயா. நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு கர்த்தாவே புதிய பலனோடு கூட கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய அழைப்புகள் மாறாதவைகளாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொண்ட ஜாதியாகவும் ஜனமாகவும் ஆண்டவரே நீங்க எங்களை வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அந்தகாரத்தினின்றும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவராய் இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாயும் சொந்த ஜனமாயும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அழைத்த அழைப்பில நிற்க கிருபை தாங்கப்பா. அழைத்த அழைப்புக்கேற்ற பாத்திரவன்களாய் நிலை நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கென வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியாய் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் கடந்து செல்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, திருப்தியை காண உதவி செய்யுங்க ராஜா. திருப்திப்படுத்தி நடத்துகிற தேவன் அப்படியே தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகட்டும் ஐயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நன்மைகளினால் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலும் காணிக்கைகளை படைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா, ஸ்தோத்திரம். காணிக்கையோடு நின்று விடாமல் தங்களையே உமக்காய் கொடுக்கக்கூடிய கிருபையை ராஜா ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட ஜெபிக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்லட்டும் ஐயா. இரட்டத்தனையான நன்மைகளினால் நிரப்பப்பட்டு கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வர தடைப்பட்டவர்களுக்காய் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்க முடியாதபடி தடைகளோடும் பலவீனங்களோடு வீடுகளில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, சூழ்நிலைகளை காரணமாக்கி கொண்டு இருக்கிறவர்கள் எஸ்அப்பா, உங்க நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் எங்கள் முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் எல்லாம் காத்திருக்கிறீங்க ராஜா. இன்னும் வர இருக்கிறதான நாட்களில் உடைய மகிமையும் வல்லமையும் உடைய வழி நடத்துதலும் ஆலோசனையும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை கத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் அவர் செய்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆமென். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே
நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹalleluya. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹalleluya. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. Praise the Lord. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷமா ஒரு வாழ்த்துதல் சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். Hallelujah. Praise the Lord.